விவேக்குங்களா? ஆமா, யாரு? சீஃப் ரிப்போர்ட்டர் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க ராபிடோ ஓட்டிட்டு இருக்கீங்களா தம்பி? இல்லைங்களே. இல்லையா? இப்போ ஓட்டலண்ணா. யாரா? ராபிடோ ஓட்டும் போது ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிருக்கியாப்பா? இல்லைங்களே. ஏன் தம்பி, உன் ஸ்கிரீன்ஷாட்டு உன் மெசேஜ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. இப்படி எதுவும் பண்ணீங்களே. உன் பேர் விவேக் தானப்பா? ஆமாங்கண்ணா. நீங்க டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களா? நான் திருப்பி நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு நீங்க போடாம வேற யாருப்பா போட்டிருக்கா? நீ எந்த ஏரியாலப்பா தம்பி இருக்க? சரிங்களா, அது அன்னைக்கு கேட்டேன். அவங்க போறேன்னாங்க. சரி, நான் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டேன். அப்ப கேட்டேன். தம்பி தம்பி உன்னோட வேலை என்ன? ராபிடோ ஓட்டுறது. நான் அதோட விட்டுட்டேனா? நான் எதுப்பா முடிச்சுட்டேன்? எது முடிச்சுட்டேன்? அவங்க வீட்டுல அவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனை ஆயிருக்கு. நீ தம்பி, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? நம்பர் சொல்லாமலாம் வீடெல்லாம் சொல்லாமலாம் இருக்க முடியாது. சிங்கப்பெண்ணை இன்டிமேட் போயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நீ தூக்கிடுவாங்க. அழகா நீ என்னன்றத உண்மையை ஒத்துக்கோ. டிராப் பண்ண தம்பி, உன் வேலை என்ன? பிக்கப் பண்ணி நீ டிராப் பண்ணிருக்கணும். கரெக்டா? ஓகேண்ணா. அதை விட்டுட்டு ஒருத்தரை டிராப் பண்ணா அதோட உன் வேலை ரேட்டிங் போடுறது ராபிடோ ஆப்லயா இல்ல உன் பர்சனல் நம்பர்லயா? ஆனா இப்ப வந்து நான் அவங்கள்ட்ட எது தப்பா பேசுறேன்னா, அவங்க வரல டிராப் பண்ணிட்டாங்கன்னு கேட்டேன். தம்பி, இது தப்புதான்ப்பா. ஒரு கஸ்டமர் கிட்ட இது சொல்லு 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 ஒரு நீ வந்து அவங்க வந்து கேட்கும் போது இதே எக்ஸ்பிளேஷன் கூட அது தப்பா இல்லையான்னு உனக்கு தெரியும். ஆனா இல்லை. சரி, நான் தப்பு தானா? நான் சொன்ன தப்பு தானா? தெரிஞ்சுங்கண்ணா. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு எங்க போரூர் கிட்ட இருக்குண்ணா. போரூர் கிட்ட இருக்கா? ஃபேமிலியா இருக்கியா இல்ல பேச்சுலரா நீ? நான் ஃபேமிலியோட இல்லைண்ணா. நான் ஒர்க் தேடிட்டு இருக்கேன். என்னப்பா? ஒர்க் தேடிட்டு இருக்கேண்ணா. ஒர்க் தேடிட்டு இருக்கீங்களா? இப்போ உங்க ஃபேமிலியில யாரா இருக்கா? எங்க ஃபேமிலியில இப்ப யாரும் என் கூட இல்லைங்க. என்னப்பா? என் கூட யாரும் இல்லைங்கண்ணா. அப்ப பேச்சுலர் தனியா தான் இருக்கியா? இல்ல, ஊருக்காரர் ஒருத்தர் இருக்காரு. இப்ப இதுதான் உங்க வேலையா? இந்த மாதிரி பொண்ணுங்களை ட்ரேஸ் பண்ணி அவங்க யாராவது மெசேஜ்? அப்படி இல்ல நான் யாருமே பேசுனதே தம்பி தம்பி உங்கள மாதிரி ஆளுனால தான் இப்ப ராபிடோ கேன்சல் பண்ணாங்க. செம்ம கேஸ் இது. எங்களுக்கும் பத்திரிகைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது. அப்படி எதுவும் இல்லை. அப்படி ஒண்ணு நான் அந்த எண்ணத்துல போடலண்ணா. தம்பி, எந்த எண்ணத்துலயோ நீ சொல்ற இல்லப்பா தம்பி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, யாரோ ஒருத்தர் உள்ள வந்துட்டு வெளில போனாங்கன்னா நல்ல எண்ணத்துல வந்தாங்கன்னு சொன்ன நீ ஒத்துப்பியா? அப்படி இல்லைங்கண்ணா. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு வாட்டி கேஸ் பேஸ் பண்ணாதான் நீங்க எல்லாம் அடங்குவீங்க. நான் சொல்றது கேளுங்கண்ணா. நான் வேணா நேர்ல வந்து பாக்குறேன். எங்கன்னு சொல்றேன். நேர்லையா? நீ எதுனாலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தானே உன்னோட பக்கத்துல? அண்ணா அதெல்லாம் வேணாங்கண்ணா. நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் பக்கத்துல. நான் நேரம் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். நீ நினைக்கிற ஒரு நம்பர் வச்சு நீ என்ன பண்ண முடியும்னு? ஆனா அது தெரியுதுண்ணா. அதெல்லாம் அந்த காலம். நீ சொல்றதெல்லாம் ஒரு டைம்ல நடந்தது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எங்க டீம் சிங்கப்பெண்ணை சும்மா சாதாரண டீம் நினைச்சுக்காத. ஆனா நான் நேர்லயே வரேங்கண்ணா உங்கள்கிட்ட. ரூம்ல இருக்கவர் என்ன பண்றாரு? அவரு கேப் ஓட்டிட்டு இருக்காருண்ணா. என்ன ஓட்டிட்டு இருக்காரு? அவரு கேப் ஓட்டுறபடி. கேப் ஓட்டுறவங்களா? அப்ப நீங்க உங்களோட ஒரிஜினல் வேலை என்ன? பொண்ணுங்களை கேப்ல தூக்குறது அதான் உங்களோட ஒரிஜினல் வேலையா? இல்லைங்கண்ணா. ஏதாவது உங்க பேர்ல இதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கா? அவர் பேர்ல கேஸ் இருக்கா? 2 பேர் பேர்லயுமே இல்லைங்கண்ணா. சரி, ஓகே. உங்க வெரிஃபிகேஷன் வந்து நான் பார்த்து நானே வரேன். நீ அட்ரஸ் எல்லாம் கொடுக்கவே தேவையில்ல, நான் வரேன். இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களது தந்தி பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விளம்பர தொடர்புக்கு 8122292298 4.